இன்னும் ஒரு தாய் நிலமான தமிழீழ மண்ணில் எம் இன மக்களை கொன்றொழித்து எங்கள் தாய் நிலத்தை தனதாக்கிக் கொண்டு அதிகார ஆதிக்கத்தை செலுத்துகிற சிங்கள அரசு அங்கே நடந்தது இனப்படுகொலை என்பது தமிழ் பெருங்குடி மக்களினுடைய வலிதோய்ந்த கருத்து. ஆனால் இலங்கை அரசு, குறிப்பாக இந்திய பெருநாடு, உலக நாடுகள் எல்லாம் அதை போர்க்குற்ற அளவிலேயே நிறுத்துகிறார்கள். நாங்கள் அந்த போரே குற்றம் என்பது நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தும் நிலைப்பாடு. இன்னைக்கு எங்கள் நிலமெங்கும் தோண்ட தோண்ட வெறும் புதைகுழிகளாக வந்து கொண்டிருப்பதை மானுடம் பேசுகிற மக்கள் நிறைந்து வாழுகிற இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப செம்மணி படுகொலையை பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்றால், அங்கே தங்கை கிருசாந்தி அவர்கள், அவருடைய குடும்பத்தினர், அவர்கள் காணாமாக்கப்பட்டு அதை தேடி போகும்போது அவர்கள் கொன்று புதைக்கப்பட்டது தெரிந்து அந்த இடத்தை தோண்டும் போது பல எலும்பு கூடுகள் கிடைக்கிறது. இங்கே தமிழகத்தில் தோண்டினால் எங்களுடைய தொன்ம அடையாளங்கள், எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது. குறிப்பாக கீழடியிலே, ஆதிச்சநல்லூரிலும் தோன்றினால் எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது. அங்கே தோன்றினால் ஈழத்தாயகத்தில் எங்களுடைய படுகொலை தெரிய வருகிறது. சாட்சி எங்கே, சாட்சி எங்கே என்று கேட்கிற சர்வதேச சமூகத்திற்கு எம் இன சொந்தங்களின் எலும்பு கூடுகள் சாட்சியாக நின்று இன்றைக்கு சாட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. 16 இடங்களுக்கு மேலே இந்த புதகுழி. உங்களுக்கே தெரியும், இறுதி போர் சூழலில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து சரணடைங்கள் என்று சொன்னது இலங்கை அரசும், நீங்க அங்கே போங்க என்று சொன்னதும் இந்திய அரசும்.